கர்த்தாவே, நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசம பாகங்களையெல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகுமட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டோனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு தசம பாகம் காணிக்கைகளை கொடுப்பது என்பதே. தேவனாகிய கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசியான மல்கியாவின் மூலமாக தேவ ஜனங்கள் தனக்கு விரோதமாக இருக்கும் சூழ்நிலைகளை பார்த்து ஜனங்கள் மனம் திரும்பி தன்னிடத்திற்கு வரவேண்டும் என்ற எச்சரிக்கையின் வார்த்தைகளை கொடுக்கிறார். இந்த ஜனங்கள் தன்னை வஞ்சிக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகுமட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோவென்று அதனாலே என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது, நீங்கள் தசம பாகம் கொடுக்கும்போது எல்லாவற்றிலும் பூரணமான ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நமக்கு கொடுத்திருப்பவைகளில் இருந்துதான் கொடுக்கும்படியாக சொல்லுகிறார். தேவையில் இருப்பவர்களுக்கு நாம் பகிர்ந்து கொடுக்கும்போது நம்மை கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் ஆசீர்வாதத்தில் இருந்து மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுப்போமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கும் ஆசீர்வாதத்தில் இருந்து எங்களுடன் இருக்கும் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கும்படியாக உம்முடைய ஆலயத்தில் நாங்கள் தசமபாகம் காணிக்கைகளை கொண்டு வந்து தரும்படியான மனதையும் பலனையும் தாரும். இன்னும் அதிகமாக எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.